தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு போஸ் வெங்கட் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் பெயர் இருந்தது. அந்த காந்தியடிகளுடைய பெயரை பாரதிய ஜனதாவை சேர்ந்த இந்த அரசு நீக்கிவிட்டது. அதை பற்றி அண்ணன் பரமசிவம் அவர்கள் பேச மாட்டார்கள். ஆக நீட்டை பற்றி பேச மாட்டார்கள். பாரதிய ஜனதா எதை செய்தாலும் அதை பற்றி பேச மாட்டார்கள். அதே சமயத்தில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு பெண்மணியார் சொல்கிறார், இங்கே யார் முதல்வராக வருவது என்ற தெளிவை கூட அவர் சொல்கிறார். கூட்டணியில் நாங்கள் கடைசியாக தான் தேர்ந்தெடுப்போம் ஒரு முதல்வரை என்று சொல்கிறார். அதற்காக இந்த மேடையில் அண்ணன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும், யார் முதல்வர் என்பதை. ஏன்னா 2 பேருமே மேடையில் இருக்கிறீங்க. ஆம், எடப்பாடியார் தான் முதல்வர் என்பதை நீங்கள் கட்டாயமாக இந்த மேடையிலேயே சொல்ல வேண்டும். அதே மாதிரி போதைப் பொருட்களை பற்றி பேசுகிறீர்கள். போதைப் பொருளை பற்றி எந்த மந்திரி மேல திமுக இன்னைக்கு குற்ற வழக்குகள் இருக்கு? ஆனா குட்கா வழக்கு இருக்கு, ரொம்ப தூரத்தில் இல்ல, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்த, எங்க மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது குட்கா வழக்கு இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுக அமைச்சர்கள் மீது எந்த வழக்கும் இல்லையே. என்னுடைய அருமை சகோதரர் சாட்டை அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய பொழுது நாங்கள் மறுவாசிப்பு செய்தோம் என்று சொன்னார். பெரியாரை பற்றி ஒரு வாசிப்பை நாம் வாசித்து முடித்து விட்டோம், அதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம். மறுவாசிப்பில் என்ன மாற்றம் இருக்கும்? அறிஞர் அண்ணா அவர்கள் வாசிக்காததா? டாக்டர் கலைஞர் அவர்கள் வாசிக்காததா? புரட்சி தலைவர் வாசிக்காததா? புரட்சி தலைவி வாசிக்காததா? இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் வாசிக்காததா? நீங்களெல்லாம் திரும்ப படித்து பாருங்கள், உங்களுக்கு பெரியாரை பிடிக்காமல் போகுமா? மேலும் பிடிக்கும். பெரியார் மீது இன்னும் காதல் வரும். அது எப்படி பெரியார் பிடிக்காமல் போகும்? பிடிக்காமல் போகும். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தேவைன்னா கோழி சொன்னா நமக்கு டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரியா பிடிக்காம போகும்ல, அந்த மாதிரி யாரோ சொல்லி இருக்கிறாங்க உங்ககிட்ட பெரியாரை பற்றி. பிடிக்காமல் போகுமாறு படியுங்கள். படிப்பதையே பெரியாரை பிடிக்காத மாதிரி படியுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பெரியார் பிடிக்காமல் தான் போகும். ஆனால் நீங்க மற்ற பெரியார்களை எல்லாம் சொன்னீர்களே, அவர்களை நாங்கள் எப்பொழுதும் பெரியார்களாகவே ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய அருமை தம்பி இப்ராஹிம் அவர்கள் போன முறை சொல்லும் பொழுது, ஏன் வாழைத்தார் கட்டுறீங்க, ஏன் இளநீ கட்டுறீங்க, எதற்காக ஓலை கட்டுறீங்கன்னு கேட்டாரு. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுறதை பார்க்கும்போது பாவமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுல இல்ல தம்பி பாவம், ஒரு லாரியை நிப்பாட்டி அதுல 25 டம்ளரை செயின்ல கட்டி தொங்க விட்டு நாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுத்தீங்கல்ல, அங்கேதான் பிரச்சனை. ஆனா நீங்க அந்த பிரச்சனையே உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா வாழைப்பழம் பிச்சுக்கிட்டு போனவனும் ஒரு பசிக்காக இளநியை பிச்சுக்கிட்டு போனவனும் உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனால் நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை அவமதித்து விட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியல. நீங்க பாருங்களேன், திமுக மேடைகளை பாருங்களேன். இப்ப இளைஞரணி நம்மளுடைய நிர்வாகிகள் மாநாடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் இருந்தார்கள், 5 லட்சம் பேர் இருந்தார்களே. 5 லட்சம் பேருக்கு தண்ணீர் பாட்டில் வச்சோமே, ஸ்நாக்ஸ் கொடுத்தோமே, அதுதானே நாகரிகம், அதுதானே சமத்துவம், சமூக நீதி, அதுதானே மரியாதை, சுயமரியாதை. தண்ணி குலாச தேட்டரில் எதுக்கு தேட்டரில் வந்து கம்பி செயின் கட்டி வைப்பாங்க? திருடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு வைப்பாங்க. அப்போ உங்களுடைய தொண்டர்கள் தமிழர்களை திருடிட்டு போயிடுவாங்களா? உங்க தொண்டர்களே நீங்க நம்பலையா? உங்க தொண்டர்களை சில்வர் டம்ளரை திருடிக்கிட்டு போயிடுவான்னு நீங்க கட்டி தொங்க விட்ட நீங்க இளநியை பத்தியும் வாழைப்பழத்தை பத்தியும் எப்படி இங்க பேசுறீங்க? ஒழுங்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 சொல்லுக்குள் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று பேச்சுவாக்கில் பேசிட்டு போயிட முடியாது. நம்முடைய பாரத பிரதமர் எப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் சொல்லுவார், ஐயோ என்னால் தமிழ் பேச முடியவில்லையே, ஐயோ என்னால் தமிழ் பேச முடியவில்லையே. நான் ஒரு மலையாள பொண்ணை காதலிச்சேன், 3 மாசத்துல மலையாளம் கத்துக்கிட்டு கல்யாணமே பண்ணிட்டேன். 3 மாசம் எனக்கு போதுமானதா இருந்துச்சு. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும், எனக்கு அந்த தேவை இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு அந்த தேவை இருந்துச்சு. உண்மையான தேவை மோடி அவர்களுக்கு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் இருந்ததா 3 மாசத்துல கத்திருந்திருப்பார். இல்ல, அது தேர்தலுக்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக. இங்கே சொல்லுவார் தமிழை கற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஆந்திராவில் சொல்லுவாரு தெலுங்கை கற்றுக்கொள்ள முடியவில்லையே, மத்திய பிரதேசத்தில் ஒன்று சொல்லுவாரு, பீகார்ல ஒன்று சொல்லுவாரு, போற வழியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியல சொல்லிட்டே இருப்பாரே தவிர நீங்கள் தமிழை கற்றுக்கொள்வதல்ல, தமிழர்களை உங்களால் எந்த காலத்திலும் புரிந்து கொள்ளவே முடியாது. தம்பி சொன்னது போல இது பெரியார் மண். எத்தனை முறை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி படித்தாலும் இது பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணில் எந்த காலத்திலுமே பாரதிய ஜனதா காலூன்றவே முடியாது என்பதை இந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும்.
இந்த விஜய் பற்றி பேசும்பொழுது தம்பி பேசுனதுக்கு அப்புறம் நிறைய டாபிக் அவரே எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வெளியில போயிடுறாரு. ஆனா சண்டை உங்களுக்குள்ள போனதுனால எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமா போச்சு. இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா முதல்ல ட்வீட் போட்டதே நான் தான். உங்க கூட எல்லாமே அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ட்வீட் போட்டதே நான் தான். இங்க நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா என்ற கேள்வியில் தம்பி ஒரு பதில் சொன்னார். அரசியலுக்கு யார் வேணா வரலாம். அந்த அரசியல் புரிதல் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்பது முதலில் சொல்ல வேண்டியது கொள்கை. அது சொன்னார், எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த கொள்கை இருக்கு, உங்களுக்கு இந்த கொள்கை இருக்கு, உங்களுக்கு இந்த கொள்கை இருக்குன்னு. இன்று வரை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ மேடைகளில் விஜயை பார்த்து கேட்டுவிட்டார்கள் என்ன கொள்கை என்று. இன்னைக்கு வரைக்கும் கொள்கையை சொல்லல. கொள்கையை சொல்லல மட்டும் இல்ல, அவர் சொன்ன மாதிரி சோத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி சொன்னது போல் பெரியாரை பற்றி பெரியாரை பற்றி நீங்கள் தலைமையாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பெரியாரை பற்றி எந்த போராட்டங்கள் நடத்தீங்க? திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல? பின்னாடி அம்பேத்கர் வச்சிருக்கீங்க, எந்த விதமான சட்ட போராட்டங்களுக்கு வந்தீங்க? பின்னாடி நீங்க வச்சிருக்கீங்க எந்த தலைவர்களுக்காக என்ன டெஃபினிஷன் கொடுத்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகத்தினுடைய சென்சார் பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் கதறாங்க, திமுக அரசு பண்ணிருச்சு. இதே அறந்தாங்கில் பிறந்து வளர்ந்து வந்தான்னா 2 படங்களுக்கு சென்சார் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு திரைப்படத்தை இந்த மண்ணில் தான் ஷூட் பண்ண. அதுல சாமி என்ற விவகாரம் இருந்தது. பாரதிய ஜனதாவை சேர்ந்த பாரதிய ஜனதாவை கொடி கட்டி 5 பேர் இருந்து படம் பார்த்தாங்க. அது சாமிக்கு எதிரான படம். எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இங்க நடந்துச்சு. கிட்டத்தட்ட 25ல் 40 கட்டு கொடுத்தாங்க. அந்த படத்துல சாமின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. சாமியவே தூக்க சொன்னாங்க, தூக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ணோம். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே சென்சாருக்கு போனோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தா சென்சார்ல இருந்து ஒரு திரைப்படம் வெளியே வர்றதுக்கு 2-3 மாதங்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன காரணத்திற்காக உங்களுக்கு சென்சார் வரல இல்ல, சென்சாரை வச்சு நீங்க சென்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்சாரை வைத்து ஒரு திரைப்படத்தை அது பெரிய படமாகவும் ஒரு இந்தியனைஸ்ட் படமாக மாற்றுவதற்கான முயற்சியை நீங்கள் கூட்டாக பாரதிய ஜனதா அரசு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்களுடைய படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்க படம் ஒரு ஜெய்பீம் இல்ல, உங்க படம் ஒரு பைசன் இல்ல, உங்க படம் அந்த மாதிரியான கருத்து சொல்லக்கூடிய படம் இல்ல. அந்த படத்தை தெலுங்குல பார்த்துட்டோம். அந்த திரைப்படம் ஏன் வெளியாகாமல் இருக்கிறது? அதுக்குள்ளேயே நீங்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, உங்க படம் தானே, மத்த படத்துக்கு வரல, மத்த பிரச்சனைகளுக்கு வரல. உங்க பிரச்சனைக்காக வெளியில வந்து ஏன்டா அப்படி செய்றீங்கன்னு கேட்கலாமே, கேட்க மாட்டீங்க. பயம். தமிழக முதல்வரே, உங்களால கூப்பிட முடியும். பாரத பிரதமரே கூப்பிடுங்க. பாரத பிரதமரே, வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கேன், நான் இங்கதான் உட்கார்ந்துருப்பேன், பனையூரில் தான் இருக்கிறேன், அதை விட்டு வெளியே வர மாட்டேன், வாருங்கள், கூப்பிட்டு பாருங்களேன், வந்து சென்சார் கொடுத்துருப்பாரு. நீங்க கூப்பிட தேவையில்லை, ஏன்னா அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. தம்பி, நீ வீட்டுக்குள்ளே இரு. நீங்க ஒரு ஆர்டர் கீழே இயங்குறீங்க. எப்படி நீங்கள் பெரியாரை மாற்றி படிக்க சொல்லி அதே மோடி சொன்னாரோ அதே தான் இங்கேயும் சொல்றாரு. சென்சார் உனக்கு நாங்க தருவோம். எப்ப தருவோம்? இதை சென்சேஷன் ஆக்குனதுக்கு அப்புறம் தருவோம். ஏன்னா லாஸ்ட் படம் தோத்து போச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வேற யாரும் அனுப்ப மாட்டான், அவருடைய ரசிகர்களே அவரை வீட்டுக்கு அனுப்புவோம். ஆதலால் தான் இந்த சென்சார்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் செய்வதை பற்றி அரசியல்வாதிகளை விட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் அடிப்படை அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக வர வேண்டும். நிறைய கேள்வி எல்லாம் கேட்கணும், நாங்க வேணான்னு சொல்லல. அதற்கு முன்னாடி உங்க தலைவனுக்கிட்ட முதல்ல கேள்வி கேளுங்க. உங்க தலைவனுடைய கொள்கை என்ன நீங்களே முதல்ல கேளுங்க. நாங்க துண்டு பிரசுரமா கொடுக்கிறோமே கொள்கைகளை ஒவ்வொரு முறையும், அந்த மாதிரி துண்டு பிரசுரங்கள் அவங்களை கொள்கைகளை எல்லாம் வாங்கி படித்து தெளிவடைந்த பின்பு இதே போல் மேடைக்கு வந்து கைதட்டுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.